ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்கு சூப்பரான டேஸ்ட்டான இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தி ஆயில் நல்லா சூடான உடனேயே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தழை சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கினதோடையே தக்காளி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஆல்ரெடி இறால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் இது வந்து கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நான் உப்பு சேர்த்திக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறப்பவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கிறப்பவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. 1/4 டம்ளர்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு வந்து நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து நல்லா அதுவும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்க இறாலை இதோட சேர்த்திக்க போகிறேன். நல்லா இறால் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்னா உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த கிரேவியோட இந்த இறாலை சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இறால் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 minutes to 8 minutes மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்தது அப்படின்னா இறால் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 7 minutes வெந்தால் போதும். அவ்வளோதான், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். 7 minutes கழித்து ஓப்பன் பண்ணேன். அவ்வளோதான், இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிரேவி வேணும் எனக்கு டைட்டாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 minutes சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். மிளகுத்தூள் தேவை அப்படின்னா சேர்த்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டோட சுட சுட சூடாக சாதம் வச்சு இந்த இறால் கிரேவி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.